விபூதி புதன் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக 40 நாட்களுக்கு இந்த கத்தோலிக்கர்களால் வந்து தவக்காலம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இது 2வது நாளாக அமைப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நாளில் இது குறித்தான முழுமையான விளக்கங்களை எங்களுக்கு தருவதற்காக இணைந்திருக்கின்றார் கொழும்பு புனித ஜோசப்பாஸ் மன்றத்தினுடைய ஆன்மீக இயக்குனர் ஃபாதர் பெர்னாண்டோ புள்ளே எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஃபாதர். வணக்கம் தினேஷ். ஃபாதர், இந்த விபூதி புதன் அப்படின்றது இந்த கிறிஸ்தவ மக்களால் வந்து அதிகமாக உண்மையாகவே கடைபிடிக்க வேண்டிய ஒரு தவக்காலமாக விரதமாக காணப்படுகின்றது. இயேசுனுடைய பாடுகளில் மிக முக்கியமான பாடுகளாக அதே நேரத்தில் வந்து அவர் பட்ட துன்பங்களை தாங்களும் அனுபவிக்கணும், அதனுடைய உண்மைத்தன்மை புரிந்து கொள்ளும் என்பதாக வந்து இது வந்து அனுஷ்டிக்கப்படுகின்றது. இது குறித்தான ஒரு முழுமையான விளக்கங்களை உங்கள்கிட்ட வந்து நான் எதிர்பார்க்குறோம் ஃபாதர். ஆம் தினேஷ், நேற்று முழு உலகத்தில் இருக்கிற எல்லா கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்கள் விபூதி புதன், இந்த விபூதி புதனை கொண்டாடினார்கள் அல்லது அனுஷ்டித்தாங்க. விபூதி புதன் என்று சொல்லும் பொழுது சாம்பலை நெத்தியில் ஒரு சிலுவை அடையாளம் போட்டு குருவானவர்கள் சொல்வதுண்டு 2 வாக்கியம், அவங்களுக்கு 2ல் 1 செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஒன்று தான், மண்ணால் உருவாகின நீ மண்ணுக்கே திரும்புவாய். வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான், அது முடிவடையும். நாங்கள் வாழும் பொழுது சில நேரத்தில் அதை மறக்கிறோம். சதா காலத்துக்கும் வாழ்வோம் என்று மனிதர்கள் வாழ்வது, அது வாழ்வதை பார்த்தா அப்படிதான், அட இவன் இப்படித்தானே இப்படி நினைச்சிருக்கானே, ஒரு நாளைக்கு முடியத்தானே போகுது என்றத சிந்திக்காமல் வாழ்கிற மனுஷர்களை நாங்கள் அவனோட வாழ்க்கையில் காண்றோம். ஆகவே அப்படியான ஒரு வாக்கியம் அவனுக்கு ஞாபகப்படுத்துவதுன்னு, மண்ணிலே உருவாக்கப்பட்ட ஆதாமையும் மேவாளையும் கடவுள் எப்படி படைத்தார் என்று கேட்டால், ஆதாமை படைக்கும் பொழுது களிமண்ணால் ஒரு உருவம் செய்கிறார். ஒரு உருவம் செய்து அந்த உருவத்தை கடவுள் ஊதுகிறார். ஊதும் பொழுது அந்த உயிர் மூச்சு, கடவுளுடைய உயிர் மூச்சு அந்த உருவத்துக்குள் செல்கின்றது, அவனுக்கு உயிர் வருகின்றது. ஆகவே அவன் ஆதாம். ஆகவே மண்ணால் தான் மனிதன் உருவாக்கப்படுகிறான். இந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட மனிதன் ஒரு நாள் இறக்கிறான். இறந்து நாங்கள் புதைக்கிறோம். அவன் மீண்டும் அவனுடைய உடல் இல்லாமல் போகின்றது, அவன் மண்ணுக்கே திரும்புகிறான். இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மனிதர்களும். ஆகவேதான் அந்த தினம் அந்த சிலுவை போடப்பட்டு விபூதியால் அந்த வாக்கியம் சொல்லப்படும். இன்னும் ஒரு வாக்கியம், மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள், மீண்டும் நீ கடவுளிடம் வா. கடவுளிடமிருந்து தூரம் போனவனுக்கு ஒரு அழைப்பு, மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு, ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொள் என்ற அந்த 2 வாக்கியம். ஆகவே இந்த விபூதி புதனோடு எங்களுடைய தவக்காலம் ஆரம்பமாகின்றது. இந்த தவக்காலத்திலே எங்களுடைய கிறிஸ்தவர்களிடம் இந்த எதிர்பார்க்கப்படுகின்றது ஒரு மாற்றம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டும் தான், ஆனால் ஒரு ஆழமான நிலைக்கு செல்ல வேண்டும் இந்த காலத்தில். அதில் நாங்கள் ஒருத்தல், தவம், ஜெபம் இப்படியான கூட டைம் கொடுப்போம் இந்த காலத்தில். ஆகவே எங்களுடைய மனிதர்களுக்கு அல்லது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம், பெரிய சந்தர்ப்பம். இந்த காலத்தில் தான் நாங்கள் ஆண்டவர் இயேசுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்னும் மாபெரும் நிகழ்ச்சிகளையும் சிந்திக்கிறோம். ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக, என் பாவங்களுக்காக அவர் அடிபட்டார். நான் பாவம் செய்தேன், அதாம் என்னுடைய பாவம் எங்களுடைய மனித குலத்துக்கு வந்தது. ஆகவே அதுக்கு தண்டனையை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய உயிரை கொடுத்து. ஆகவே எனக்காக ஒரு உயிரை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த அன்பு பெரிது. அந்த அன்பை கொண்டாடும் தினம்தான் பாஸ்கா தினம், உயிர்த்த திருவிழா. அந்த உயிர்த்த திருவிழாவுக்கு நாங்கள் இந்த 40-45 நாட்களாக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். அதுதான் எங்களுடைய தவக்காலத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் மட்டும் சொல்ல விரும்புகிறேன், நாங்கள் உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன் வரும் ஒரு நிகழ்ச்சி தான் ஆலெலுயா சனிக்கிழமை என்று சொல்லுகிறோம். ஆலெலுயா சனி, அது இரவு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அந்த கொண்டாட்டத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், எல்லாரும் ஒன்று கூடி ஒரு நெருப்பு வைப்பாங்க. ஆலயத்தின் முற்றத்திலே ஒரு நெருப்பு மூட்டியிருப்பாங்க. அந்த நெருப்பை குருவானவர் ஆசீர்வதிக்கின்றார், புதிய நெருப்பு என்று சொல்லி ஆசீர்வதித்து அதில் இருந்து மெழுகுவர்த்திக்கு, பாஸ்கா மெழுகுவர்த்தி என்று சொல்லி பெரிய மெழுகுவர்த்தி இருக்கும், அதை ஏற்றி வைப்பார். ஏற்றி வைத்து குருவானவர் சொல்வதுண்டு, கிறிஸ்துவின் ஒளி இது ஒன்று. கிறிஸ்துவளுக்கு கோயில் இருக்க எல்லா லைட்டுகளும் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ இரவு தான் நடக்கும். அதை ஏந்தி கொண்டு அவர் வருவார் பீடத்துக்கு. ஆகவே அந்த இரவில்
கிறிஸ்தவர்களாகி நாங்கள் எல்லாரும் ஒரு வாக்குறுதி கொடுப்போம். அந்த வாக்குறுதி தான் சாத்தானை நான் விட்டு விடுகிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன். சுருக்கமாக நீளமான வாக்குறுதி, சுருக்கமாக சொன்னால் அதுதான். ஆகவே இது சொல்லலாம், ஆனால் அதுக்கு ஒரு ஆயத்தம் தேவை. நான் சாத்தானை விட்டு விடுறேன்னு சும்மா சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் உண்மையிலேயே விடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குந்தான். எவ்வளவு சோதனை அவன் சுற்றி சுற்றி வருவான். ஆகவே அப்படியான ஒரு வாக்குறுதியை கொடுக்க இந்த 40-45 நாட்கள் திருச்சபை எங்களை ஆயத்தப்படுத்துகின்றது. உடல் ரீதியாக ஒருத்தல் செய்து நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். மன ரீதியாக, ஆன்மீக ரீதியாக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். நல்ல நல்ல காரியங்களை செய்து, குறிப்பாக ஃபாதர், என்னென்ன விடயங்கள்ல ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்? குறிப்பாக வாழ்க்கையிலையா, செயல்கள்லையா, இல்லை மற்றவர்கள் மீது அன்பு வைக்கிறது இல்லையா, பழகிறது இல்லையா, பாசத்து இல்லையா, கொடுக்கறது இல்லையா, என்னென்ன விடயங்கள்ல? எல்லாம் தான் ஒன்று இல்லை. நாங்கள் இப்போ சாத்தான் இதுக்குள்ளே இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. ஆகவே முதலாக எங்களோட உடலை பார்த்தா, எங்களோட உடல் எல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம், அளவே இல்லாமல் சாப்பிடுவோம். அப்படி இருக்கும் பொழுதும் அது நல்ல இல்லை. ஆகவே உடலை ஒருத்தல் செய்ய வேண்டும். ஆகவே சாப்பிடலாம், ஆனால் அளவான சாப்பாடு, மாமிசம் தவிர்த்தல், இப்படியான ஒரு போக்கு எங்களுக்கு திருச்சபை சொல்லித் தருகின்றது. ஒரு சந்தி சாப்பாட்டு வேலையொன்றை குறைக்கிறது, இப்படியான ஒருத்தல் இந்த காலத்தில் நடக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் ஆன்மீக ரீதியாக நாங்கள் பூசைக்கு போவோம், திருப்பலிக்கு போவோம், பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்வோம், சிலுவப்பாது செய்வோம். இது ஆன்மீக ரீதியாக. உள்ள ரீதியாக எங்களுடைய அயலானை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். ஆகவே இந்த ஒருத்தல்ல மிங்கிற அந்த தொகையை அல்லது ஏதோ ஒன்றை நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வேணும், உதவி செய்ய வேண்டும். ஆகவே இதெல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையது. ஒன்றோடொன்று தொடர்புண்டு நான் முழுமையாக என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறேன். உடல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, உள ரீதியாக நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு தான் அந்த மெழுகுதிரியை நான் கையால் தூக்கி, சின்ன மெழுகுதிரியை பற்ற வைப்போம். அந்த இரவு மெழுகுதிரியை தூக்கி கொண்டு நாங்கள் சொல்லுவோம், சாத்தானை விட்டு விடுகிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று. ஆகவே அந்த அந்த அதுதான் ஆயத்தம். சில நினைப்பதுண்டு, ஏதோ நாங்கள் சிலுவை பாதைக்கு போகும் பொழுது ஒரு டூர் போகிற மாதிரி போவாங்க, எங்கேயோ போகிறதுக்கு சந்தோஷம் தானே. ஆகவே அப்படியான விஷயம் தேவை தான் மனித மட்டத்தில். ஆனால் அதை விட நாங்கள் தியானிக்க அங்கே போயிட்டு நாங்கள் என்ன சிலுவை பாதை செய்யும் பொழுது நாங்கள் ஒரு மலைக்கு போவோம். பல இடங்களில் மலைகள் உண்டு, ஆயத்தப்படுத்தியிருப்பாங்க. அது கஷ்டமாக இருக்கும். அங்கே ஆண்டவர் இயேசுடைய அந்த பாடுகளை, ஆண்டவர் இயேசு எனக்காக கஷ்டப்பட்டார்ன்றத நாங்கள் அப்படியே ஊகித்து கொள்ளக்கூடிய விதத்தில், தியானிக்கக்கூடிய விதத்தில் அந்த நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது ஆயத்தப்படுத்துறதுக்காக. சரி, குறிப்பாக கொழும்பு ஜோசப் வாஸ் மன்றம் இலங்கையில் மிக முக்கியமான ஒரு மன்றமாக கிறிஸ்தவ மக்களுடன் பார்க்கப்படுகிறது இருக்கின்றது. எனவே இந்த ஆண்டும் மிகச்சிறப்பாக இந்த பாடுகளை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம், இல்லை சொல்ல ஏற்பாடு செய்திருக்கலாம். இது குறித்தான ஏற்பாடுகள், இது குறித்தான ஆயத்தங்கள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கணும் ஃபாதர்? கொழும்பு புனித ஜோசப் வாஸ் மன்றம் 28 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டது. கொழும்பில் உள்ள கத்தோலிக்கர்கள் ஒன்று கூடி, குருவானவர்கள் ஒன்று கூடி இதை ஆரம்பித்தார்கள். கொழும்பில் ஏராளமான கத்தோலிக்கர்கள், தமிழ் பேசும் கத்தோலிக்கர்கள் வாழ்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு கொழும்பு மறை மாவட்டத்தில் குருக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஆகவே ஒரு பெரிய பிரச்சனை அது. இந்த பிரச்சனையை தீர்க்க என்ன செய்ய வேண்டும்? பொதுநிலையினர் முன் வர வேண்டும், சில நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்ய. அதே போல் தமிழ் மக்கள் ஸ்கேட்டர்ட் என்று சொல்லுவாங்க, பாக்கெட்டாக தனித்தனி கொழும்பில், ஓகே, கொழும்பை தாண்டிய இடங்களில். ஆகவே நாங்கள் நினைச்சோம், இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்ய வேண்டும், ஒரு பெரிய நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்கு செய்ய வேண்டும், இந்த மக்களை ஒன்று கூட்ட. ஆகவே தான் இந்த சிலுவை பாதையை நாங்கள் ஆரம்பித்தோம் 28 ஆண்டுகளுக்கு முன். இந்த கொழும்பு ஜோசப் வாஸ் மன்றம் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றது. கொரோனா காலத்திலும் கூட, கொரோனா காலத்தில் நாங்கள் ஆலயங்களுக்கு உள் செய்தோம், கிரவுண்டில் செய்தோம், இப்படியான இடங்களில் செய்தோம். ஆனால் தொடர்ச்சியாக 28 ஆண்டுகளாக இது செய்து வருகின்றது. நீங்கள் ஜோசப் வாஸ் மன்றத்தை பற்றி கேட்டபடியால் இது ஒரு நிகழ்ச்சி தான். கொழும்பு புனித ஜோசப் வாஸ் மன்றத்தின் ஒரு நிகழ்ச்சி, கொழும்பு புனித ஜோசப் வாஸ் மன்றம். இதுக்கு அர்த்தத்தை சொல்ல விரும்ப பரவாயில்லையா? கொழும்பு என்று சொல்லும் பொழுது நாங்கள் மேல் மாகாணத்தை குறிக்கின்றது. அது மேல் மாகாணத்தின் ஒரு தலைநகரமாக தான் இது கொழும்பு. ஏன்னா கொழும்பில் நிறைய கத்தோலிக்கர்கள் வாழ்கிறாங்க, தமிழ் பேசும் கத்தோலிக்கர்கள்.
புனித ஜோசப் வாஸ் என்று சொன்னால் டச் காலத்தில், ஒல்லாந்தர் காலத்தில் பொறுத்துக்கேர் போனதுக்கு பிறகு கத்தோலிக்கர்கள் தவித்து போனாங்க. அவங்க சட்டம் போட்டாங்க, கத்தோலிக்க மதம் இலங்கையிலே இருக்க முடியாது. குருவானவர்கள் எல்லாரும் விரட்டினார்கள். ஆகவே ஒரு குருவானவர்கள் கூட இல்லை இலங்கையில். அப்பொழுது ஒரு குருவானவர் வருகிறார். ஒல்லாந்தர் காலத்தில் மறை வேடம் போட்டு ஒரு பிச்சைக்காரனை போல மன்னாருக்கு வருகிறார். அவர்தான் புனித ஜோசப் வாஸ், ஒரு குருவானவர். அவர் வந்து நடந்து போய் எல்லா இடத்துக்கும் போய் மறைந்து இருக்கும் கிறிஸ்தவர்களை தேடி அவங்களுக்கு திருவருட்சாதனங்களை கொடுத்தார், திருப்பலி வைச்சார், அவங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். ஆகவே அவருடைய பேரைத்தான் இந்த மன்றத்துக்கு போட்டிருக்கிறோம். கொழும்பு புனித ஜோசப் வாஸ் என்ற பேர். மன்றம் என்று போட்டது என்னன்னு கேட்டால், நாங்கள் இது தமிழ் மக்களுக்காக. சிங்களத்தில் இதை உச்சரித்தாலும் நாங்கள் மன்றம் என்று தான் சொல்லுவோம், இங்கிலீஷில் உச்சரித்தாலும் நாங்கள் மன்றம் என்று தான் சொல்லுவோம். தமிழ் தன்மையை காட்ட. ஏன்னா தமிழர்களுக்கு தான் இப்போ நான் சொன்ன குருவானர்கள் போதாது, அதே நிலைமை தான். ஒல்லாந்தர் காலம் போல சட்டங்கள் இல்லாட்டியும் குருவானர்கள் போதாது. ஆகவே இந்த கொழும்பு புனித ஜோசப் வாஸ் மன்றம் இந்த மக்களுக்காக பலவிதமான பணிகள், ஆன்மீக பணியில் ஒன்று தான் சிவப்பாதை. நாங்கள் ஞான ஒடுக்கங்கள் செய்வோம், தியானங்கள் செய்வோம், திரு யாத்திரைகள் போவோம். அதே போல் எங்களுடைய இளைஞர்களுக்கான நிறைய பயிற்சி விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ் என்று பொழுது தமிழ் சிங்களை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஸ்போர்ட்ஸ் கூட கிட்டத்தில் இருக்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தது. ஆகவே இப்படியான விஷயங்களையும் நாங்கள் செய்கிறோம். அதே போல் கலாச்சார விழுமியங்களை உயர்த்தி வைப்பதற்காக தமிழ் மக்களுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகின்றது. அதே போல் கல்வியான இப்படியான பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப்மான விஷயங்களை கொடுக்குறோம். ஆகவே இப்படியான விஷயம் எல்லாத்தையும் தான் எங்களுடைய இந்த கொழும்பு ஜோசப் வாஸ் மன்றம் செய்து வருது. சரி, குறிப்பாக ஃபாதர், இந்த காலகட்டத்தில் தவ காலகட்டத்தில் நிறைய செயற்பாடுகளை வந்து நீங்கள் முன்னெடுத்து கொண்டு வருவீங்க. குறிப்பாக நடைபவனியாக காணப்படலாம், சமய செயற்பாடுகளாக காணப்படலாம். இந்த ஆண்டு எந்த வகையான செயற்பாடுகளை முன்னிறுத்தி அந்த வேலைகளை செய்து கொண்டு போகிறீங்க? குறிப்பாக நடைபாதையாக இருக்கலாம், சமய கிரிகைகளாக காணப்படலாம், சில வேறு புதிய அங்கத்தவர்களுடைய பயணங்களாக காணப்படலாம். இப்படி என்ன சிறப்பு இந்த வருடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது? எந்த வருடத்திலும் எங்களுடைய சிறப்பான நிகழ்ச்சி தான் இந்த நடக்க போகிற வருகிற 28ஆம் தேதி, அதாவது தவக்காலத்தின் முதல் ஞாயிறு 18ஆம் தேதி, நாளைக்கு 18ஆம் தேதி நாங்கள் இந்த பெரிய சிலுவப்பாதை, அதுக்கு பேர் போட்டிருக்கோம் கொழும்பு பெரிய சிலுவப்பாதை. கொழும்பு பெரிய சிலுவப்பாதை, நான் எல்லா இடத்துலையும் சிலுவப்பாதை செய்வாங்க. கொழும்பு பெரிய சிலுவப்பாதை நாங்கள் 18ஆம் தேதி செய்கிறோம். இதுதான் எங்களுடைய பெரிய நிகழ்ச்சி. அதை தவிர வருடம் எங்கே செய்கிறீங்க? இது ஆரம்பமாவது மாலை 3:15 மணிக்கு. மாலை 3:15 மணிக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கொழும்பு புனித ஜோசப் வாஸ் புனித புதுச்செட்டி தெரு வியாகுல மாதா கோயில் முற்றத்தில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். 3:15 பின்னர் 3:15 இந்த சிலுவப்பாதையை ஆரம்பித்து நாங்கள் போகிறோம் ஜம்பட்டா ஸ்ட்ரீட் வழியாக புனித அந்தோனியார் கோயிலுக்கு அருகாமைக்கு. நான் கோயிலை சொல்கிறேன் என்னென்னா அக்களுக்கு அப்போ தெரியும் ஏரியா, அந்தோனியார் கோயில். அதை தாண்டி நாங்கள் போகிறோம் செக்கட்டி திரு வேளாங்கண்ணி கோயில். அதை தாண்டி சுற்றி மீண்டும் நாங்கள் வருகிறோம் கொட்டாஞ்சேனை லுசியால் பேராலயத்துக்கு. அந்த லுசியால் பேராலயத்தில் நாங்கள் எங்களுடைய ஆயர் அண்டர் ரஞ்சித், துணை ஆயர், கொழும்பு உயர் மறை மாவட்டத்தின் துணை ஆயர், அவர் வந்து அவருடைய தலைமையில் கூட்டு திருப்பலியோடு முடிவடைகின்றது. ஆகவே இது வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த 4 கிலோமீட்டர் தூரத்திலும் ஒவ்வொரு ஸ்தலம் என்று சொல்லுவோம். சாதாரணமாக 14 ஸ்தலம் உண்டு சிலுவப்பாதையில். அதில் நாங்கள் 12 செய்வோம். ஆகவே இந்த ரோட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து நாங்கள் அந்த பிரசங்கம் பண்ணுவதுண்டு, ஃபாதர்ஸ் போகும் பொழுது பாடுவதுண்டு. இந்த 4 கிலோமீட்டருக்கும் சவுண்ட் சிஸ்டம் போட்டிருக்க ஒரு சவுண்ட் சிஸ்டம் தான். எங்கிருந்தாலும் இந்த பிரசங்கம் கேட்கும், எங்கிருந்தாலும் இந்த பாடல்களில் பங்கு பெறலாம். ஆகவே அந்த விதத்தில் ஒரு கிட்டத்தட்ட 6-7 ஆயிரம் மக்கள் வருவதுண்டு ஒவ்வொரு. இந்த வருடம் நான் கூட எதிர்பார்க்குறோம். ஆகவே
இந்த நிகழ்ச்சி தான் பெரிய நிகழ்ச்சியாக நடைபெறுகின்றது. சரி, குறிப்பாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக முக்கியமான தேவையாக இந்த காலகட்டத்தில் பேசப்படுகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க? சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள் என்று சொல்லி வருவார்கள். எனவே அண்மை காலமாக அதிகமாக இந்த கத்தோலிக்கர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஆண்டு பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்கீங்க? ஆம், போலீஸ் எங்களுக்கு முழுக்க உதவி செய்கின்றது. என்னென்னு கேட்டால் இது பலவிதமான போலீஸ் ஏரியாக்களை தாண்டி செல்கின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி. ஆகவே ஒரு போலீஸில் 2-3 போலீஸ் நிலையங்களும் மேல் மட்டத்திலும் அனுமதியோடு தான் இது செய்யப்படுகின்றது. அவங்கள பலர் வருவாங்க பாதுகாப்புக்காக. குறிப்பாக ஃபாதர், இந்த தவக்காலம் அப்படின்ற பொழுது எனக்கும் சில நண்பர்கள் காணப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் அவங்க அந்த செயலில் ஈடுபடுறதும் காரியங்களில் கண்ணாக இருக்கிறதும் இல்லைன்னா சர்ச்சுகளுக்கும் சென்றதாக காணப்படுவாங்க. ஆனால் அதை முடிந்த பிறகு மீண்டும் மதுபோதை, புகைத்தல் அப்படின்ற விஷயங்களுக்கு மீண்டும் மாறி விடுவார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவான தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும்? ஏன் அவர்கள் தவக்காலத்தில் இருந்த மாதிரியே தொடர்ச்சியாக அவரை வாழ்க்கை கொண்டு செல்வதில்லை? என்ன காரணம்? அது ஒரு நல்ல கேள்வித்தான். நாங்களும் பிரசங்கத்தில் சொல்லுவோம். இப்போ எங்களுடைய ஒரு பெரிய மெச்சக்கூடிய விஷயம்தான், எங்களுடைய இளைஞர்களாக இருக்கலாம், அப்பாக்களாக இருக்கலாம், ஒரு குடி போதைக்கு பழகினவங்க இந்த 40-45 நாட்களும் அதை விடுவாங்க, புகைப்பிடித்தலை விடுவாங்க. பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கு அடிமையாகினவங்க விடுவது கஷ்டம். இருந்தாலும் அவங்க விடுறாங்க. அதை பாசிட்டிவாக தான் நாங்கள் பார்க்கணும். 45 நாட்களாவது 45 நாட்களாவது அந்த ஒருத்தல் ஒரு பெரிய வளர்ச்சி அவனை கொடுக்கும். ஆனால் நாங்கள் சொல்வதுண்டு, அதுக்கு பிறகு நீங்கள் கேட்ட கேள்வி, அதுக்கு பிறகு அந்த 40 நாளையும் பிடிச்சி குடிக்கிற மாதிரி குடித்தா அதில் அர்த்தமே இல்லை. மொத்தமாக சேர்த்து வச்சு குடித்தா அது அர்த்தமே இல்லை. ஆகவே எங்களுடைய இந்த 40 நாளில் பழகிறது சாத்தானை விட்டு விடுறேன்னு வாக்குறுதி கொடுக்கத்தானே. ஆகவே அந்த காலத்தில் மட்டும் விட்டு வரல, அதுக்கு பிறகும் விடணும். தொடர்ச்சியாகவே இருக்க வேண்டும். அந்த தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை பாவிக்கணும். நாங்கள் சொல்கிறோம், ஒரு சந்தர்ப்பமாக இந்த காலத்தில் நான் நிறுத்திட்டேன், எனக்கு நிறுத்த முடியும், என்னால் முடியும் என்ற இதை நம்பிக்கை வளர்த்து கொள்ளணும். அது முடியும். அது அத்தியாவசியம் இல்லாதது. இப்போ சாப்பாடு எல்லாம் எங்களுக்கு தேவையானது. சந்தோஷமாக சாப்பிடலாம், நாங்கள் சாப்பிடணும். இந்த தரம் பாப்பரசர் சொல்லியிருக்காரு, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, அது பிரச்சனை இல்லை. சாப்பிட இல்லைன்னு சொல்லி பெரிய ஒருத்தல் இல்லை. ஆனால் அவனுடைய சகோதரன் நீ பேசாமல் இருக்கிறியா, கோபமாக இருக்கிறாயா, அவனுக்கு மன்னிப்பு கொடு, அவனோட கதை. அது ஆன்மீக ரீதியாக வர வேண்டும், உடல் ரீதியாக மட்டுமல்ல. ஆகவே சிலர் உடல் ரீதியாக நான் ஒருத்தல் இருக்கிறது தானே, நான் 40 நாளும் குடிக்காமல் இருக்கிறது தானே என்று சொல்லி பீத்தி கொள்வாங்க, பெருசாக சொல்லுவாங்க. பாப்பரை சொல்லுவா, அப்படி இல்லை, அது வேலை இல்லை. அதை நீ செய், அதுக்கு பிறகு நல்லா சாப்பிடு. ஆனால் இதை நீ விட்டா அந்த தவக்காலத்தில் உனக்கு வேலையே இல்லைன்னு தான் பாப்பரசு இந்த வருஷம் மெசேஜாக கொடுத்துருக்காரு. எனவே இவ்வளவு நேரமும் ஒரு காத்திரமான கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக தவக்காலம் நேற்றைய தினத்தோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 40-45 நாட்களுக்கு இது இடம்பெறும். இதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் எந்த அளவுக்கு சிலுவை பாதையின் வழியாக, இயேசுவின் வழியாக அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகின்றார் என்பதாக வாழ்க்கை வழிகாட்டியாக தான் இந்த 40 நாட்களும் அமைப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அருமையான விளக்கங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் கொழும்பு புனித ஜோசபாஸ் மன்றத்தினுடைய ஆன்மீக செயற்பாட்டாளர் திரு ஃபாதர் பெர்னாண்டோ பிள்ளை அவர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களையும், இந்த பொன்னான வாய்ப்பையும் அதே நேரத்தையும் எங்களுக்காக தந்ததுக்கு நன்றி ஃபாதர். நன்றி.